நல்லா இல்ல ஸ்டண்ட் செலவு 8 மணிக்கு வந்தோம். 8 மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம் படம் பார்க்க. மணிக்கு ஷோனா நாங்கள் 7:45 வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வரவங்க எங்களை செக் பண்ணிட்டு அனுப்புறாங்கல்ல, இவ்வளோ எங்களெல்லாம் செக் பண்ணுறாங்களே, ஸ்க்ரீன் செக் பண்ணுறாங்களா ஃபர்ஸ்ட். சரி நாங்கள் உள்ள போயிட்டோம். 8 மணிக்கு ஷோ உட்காந்து 9 மணிக்கு ஸ்டாப் ஆயிடுச்சுண்ணா. சரி என்ன ஆச்சு, ஸ்க்ரீன் ஃபால்ட்டு, எல்லாம் இன்டர்வல் போங்கன்ட்டாங்க. இன்டர்வலில் போய் நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். திருப்பியும் வரல. திருப்பியும் மறுபடியும் ப்ளே பண்ணாங்க. ப்ளே பண்ணி மறுபடியும் திருப்பியும் ப்ளே பண்ணாங்க. ஒரு 2 மினிட்ஸில் மறுபடியும் அதுவும் ஸ்டக் ஆயிடுச்சு. திருப்பியும் 20 மினிட்ஸ் ஆகுனாங்க, ரெடி ஆகுனாங்க. அதுக்கப்புறம் ரெடியாகல, திருப்பியும் ரெடியாகல. நாங்கள் வெளில வந்து எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. ரீஃபண்ட் சரி நாங்கள் ரீஃபண்டாவது பண்ணுங்கன்னா அதுவும் ஃபோனில் மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அனுப்பிச்சிடறோம்னாங்க. அது வருமானு கேட்டால் நீங்கள் 2 நாள் பாருங்கள், இல்லாட்டி வந்து கேளுங்கன்றாங்க. நாங்கள் இங்கே தான் இருப்போன்றாங்க. நாங்கள் இவ்வளோ டைம் வேஸ்ட் வந்து படம் பார்த்தோம், ஆனால் ஒன்றுமே யூஸ் இல்லை. இவ்வளோ பெரிய தேட்டரில் இப்படி பண்ணலாமா சங்கம் சினிமாஸ்? ஆக்சுவலாக வந்து இங்கே தியேட்டரில் ஏதோ இயந்திர கோளாறுன்னு நினைக்கிறேன். பாதிலே நிப்பாட்டிட்டாங்க. பாதிலே நிப்பாட்டிட்டு ரீஃபண்ட் கொடுத்துருவான்னு சொன்னது சரி, ஒரு நியாயமான விஷயம். வர வழி இல்லை படம் நின்றுச்சுன்னா. பட் ஆனால் உள்ளே நிறைய பேர் பாப்கார்னுக்கு அதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்து செலவு பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களாம் வச்சுருந்தவங்க. அப்புறம் வண்டிலாம் பார்க்கிங் போட்ட காசு, வந்துட்டு போன காசு அப்படின்னு நிறைய வேஸ்ட்டாக போயிடும்ல. திருப்பி ஒரு படத்துக்கு ஒன்றா திருப்பி எல்லாருக்கும் ஒரு 400-500 செலவும். ஒரு நாளைக்கு ஒரு ஆள் படத்துக்கு ஒரு நாளே ஒரு 1000 ரூபாய் செலவாயிடுது. பட் அவங்க சிம்பிளாக அந்த ரீஃபண்ட்னாலும் இப்போ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு டிக்கெட் 190, அது போக ஜிஎஸ்டி அந்த எக்ஸ்ட்ரா புக்கிங் சார்ஜ்லாம் வரல, அதெல்லாம் ரீஃபண்ட் ஆகும். வெறும் அந்த 190 ரீஃபண்ட் ஆகும். அப்புறம் அதுவும் வேஸ்ட் ஆகும். அதனால் ஒரு மூவி பார்க்க வந்து இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 ருபீஸில் வேஸ்ட் ஆகும். புரியல. கஸ்டமர் ஐடி வச்சு தான் அனுப்புவேன்னு சொல்றாங்க. கஸ்டமர் ஐடி வேறு வேணுங்கிறாங்க. அதில் வேறு இப்போ இது வந்து ஜென்ரலாக சின்ன முதியோர்கள்லாம் புக் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்களாம் எல்லாமே இப்போ ட்ராக் பண்ணி பார்க்க தெரியாது. அப்போ அவங்களுக்கு வந்து அது வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, ஆஃப்லைன் டிக்கெட்டு ஆன்லைன் டிக்கெட் என்ன டிக்கெட் வச்சுருந்தாலும் எல்லாருக்கும் பணத்தை ரீஃபண்ட் பண்ணியிருக்கணும். பார்க்கிங் எல்லாத்தையும் ரீஃபண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் இஷ்யூ இல்லாமல் இருக்கும். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான இஷ்யூ, நிறைய இஷ்யூ. 8 o'clock ஷோ 8:50க்கு வந்துட்டு பிரேக்குன்னு சொல்லி விட்டாங்க. அது பிரேக்கும் கிடையாது. மோனிகா சாங்க்கு அப்புறமா விட்டாங்க. மோனிகா சாங் கூட ஃபுல்லாக அப்படியே டக்குன்னு கட் ஆயிடுச்சு. ஆமாம், கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்குன்ட்டாங்க. பிரேக் எதுக்கு விட்டாங்க, என்ன விட்டாங்க, சரி ஏற்கனவே வந்து மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே ஒரு ஷோ பார்த்துட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சிச்சு ஏற்கனவே மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. இந்த ஒரு 10 நிமிஷம் முன்னாடிலேருந்தே கரெக்டாக பிரேக் விட்டாங்க, நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து 1/2 hour சொல்லி பிரேக் சொன்னாங்களா, திரும்பவும் போட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட எக்ஸாக்டாக ஓடல, திரும்ப கட் ஆகி அதுக்கப்புறம் எல்லாம் அந்த மாதிரி வெளியே வந்து இந்தமாதிரி பிரச்சனை ஆகிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். ஆமாம், கிட்டத்தட்ட வந்து 8:50க்கு பண்ணாங்க. இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 11 ஆக போகுது. இப்படி பண்ணால் நாங்கள் என்ன பிரதர் பண்ணுறது? இதுக்கு வந்து சங்கம் தெரியல ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இது இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அவங்க வந்து என்ன பண்ணுறது? இது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். காசு வந்து 48 hours ரீஃபண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் பண்ணுவாங்களா பண்ணலையான்றது எனக்கு தெரியல, டவுட்டாக தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் வந்துட்டு பண்ணாட்டியே நேரில் வாங்கன்றாங்க. என் வீடு வந்து அங்கே பாரிஸ் கார்னரில் இருக்குது. நான் அங்கேருந்து இதுக்காக நான் வரணுமா? ஆமாம், 450 ருபீஸ்க்காக நான் வந்து அங்கேருந்து இங்கே வரணும். 450 ருபீஸ் பண்ணுறதுக்கு நான் 150 ரூபா பெட்ரோல் போட்டு வரணும். ஆமாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. புரியல. பிரச்சனை வந்து ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ தான் சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை சொல்ல மாட்டேங்கிறாங்க. டெக்னிக்கல் இஷ்யூ சொல்கிறாங்க. அவங்க வாயில் ரீஃபண்ட்ற வார்த்தையை வர வைக்கிற கிட்டத்தட்ட 1/2 hour ஆச்சு. ரீஃபண்ட்ற வார்த்தையை வந்து சொல்லலை. ரீஃபண்ட்றதே 1/2 hour கழிச்சு தான் சொன்னாங்க. எல்லாம் வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர்கிட்ட சரௌண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து போலீஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரீஃபண்ட்ற ஒரு வார்த்தையை வாயிலேருந்து வெளியே வந்துச்சு. ஆமாம்.